சேது சொல்றாரு, என்னாலலாம் தமிழ் கூட சேர்ந்து வாழ முடியாது. இல்லத்தாய் கேக்குறாங்க, தமிழு உன்னால சேது கூட சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா? தமிழ் சொல்றாங்க, என்னால சேர்ந்து வாழ முடியாது. இல்லத்தாயி கவலையோட நைட்டு தூங்காம லெட்டர் எழுதுறாங்க. தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வைக்கிறாங்க கடுதாசியில. காலையில வெள்ளத்தாய் செத்துட்டதா ராஜாங்க வீட்டுல இருந்து எல்லாரும் அதிர்ச்சியோட எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி விடுறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் ராஜாங்க வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க. வெள்ளத்தாயி ஆத்மா சாந்தி அடையறதுக்கு கூத்தெல்லாம் நடத்துறாங்க ராஜாங்க வீட்டுக்காரங்க. வெள்ளத்தாய தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு வெள்ளத்தாயி நெத்தியில காசை வச்சு வெள்ளத்தாய்க்கு அழகான பட்டுப்புடவை கட்டி விட்டு மாலை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி இருக்க சொந்தக்காரங்கெல்லாம் வெள்ளத்தாய நினைச்சு அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. வெள்ளத்தாயி யாரும் பார்க்காதப்ப கருப்பு கிட்ட சொல்றாங்க, தமிழுக்கு சொல்லி விட்டாச்சான்னு. கருப்பும் சொல்லியாச்சுன்னு சொல்றாரு. இது பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே தமிழ் அலறிக்கிட்டு ஓடியாராங்க ராஜாங்க வீட்டுக்கு. நாளை சந்திப்போம்.